Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge வந்து நியூ இயர்க்காக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு வந்து டே 4. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல. சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஸ்டேட்டஸ்ல போடுறது லிங்க் இந்த மாதிரி எப்படியாவது உங்க குரூப் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சில டவுட்ஸ் இருக்கு, அது எல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மலர்விழி செல்வம் சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் லட்சுமி மோகன் சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் நிறைய இருக்கீங்க. ஜெயப்பிரியா சிஸ்டர், சிவப்பிரியா சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், அதுக்கப்புறம் கனகா அக்கா, அந்த மாதிரி ஷர்மி அக்கா, அப்புறம் நிறைய இருக்காங்க. நான் வந்து விட்டுட்டேன்னுலாம் நினைக்காதீங்க, சரிங்களா? ஜான்சி அக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். உங்க எல்லாருமே ரொம்ப நான் வந்து மிஸ் பண்றேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இருக்கீங்க, கொஞ்சம் சில பேர் வந்து பிஸியாவும் இருக்கீங்க. ராணி அக்கா, உங்களோட ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரையும் நான் விட்டுற மாட்டேன், டக்குன்னு சொல்லிடுறேன். மற்றபடி விட்டுருந்தாலும் உங்களை எல்லாம் யாரையுமே நான் வந்து மறக்க மாட்டேன். அப்புறம் பிரேமா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க உன்னை வந்து தத்தெடுத்துக்கிறேன்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா எனக்கு. கண்டிப்பா உங்களை இப்ப இத்தனை சிஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா, உங்களை மாதிரி அம்மாவுக்கு பொண்ணா இருக்கிறதுக்கு ரொம்ப நான் வந்து பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். எப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளு, இல்லாதவங்களுக்கு நிறையன்ற மாதிரி உண்மையாவே நீங்க எல்லாருமே அவ்வளோ எனக்கு லவ் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த யூடியூப் வந்ததுல வந்து உங்களை மாதிரியான குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் நினைச்சு. தான் சொல்வேன். வாங்க சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் ரவக்களி வந்து வெயிட் போடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரவை வந்து கோதுமையில இருந்து வர்றதுதான், சரிங்களா? எதையுமே நம்ம வந்து ஹெல்தியான விஷயத்த அளவா எடுத்துக்கிறோம், சரிங்களா? அளவுக்கு அதிகமா ஹெல்தியான ஐட்டம் எடுத்துக்கிட்டாலும் வெயிட் வந்து போடதான் செய்யும். சோ அளவு வந்து கரெக்டா எடுத்துக்கும் போது கண்டிப்பா வந்து வெயிட் வந்து போடாது. சரி, கரெக்டா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு கிண்ணம், ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் தோசை ரெசிபி போடுங்க சிஸ்டர் சொல்றீங்க. வெயிட் லாஸ் தோசை ரெசிபில நிறைய நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வந்து வரும். அடுத்தடுத்த வீடியோல நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா போடுவேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா சிஸ்டர் வந்து வெயிட் வந்து உங்க வீடியோ பார்த்து குறைச்சிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். இப்ப வந்து வெயிட் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இருக்கேன், அதுக்கும் ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்களா? பிடிச்ச விஷயத்தை அளவா சாப்பிட்டு நீங்க வந்து சூப்பரா வந்து மெயின்டைன் வந்து பண்ணலாம், சரிங்களா? அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் சங்கீதா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, வெயிட் லாஸ் டைம்ல வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க சிஸ்டர். எப்படின்னா டெய்லி பண்ணாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சுன்னா கொஞ்சமா வந்து சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதிகமா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுடுவோம், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கையில ஒரு நாள் பேய் மாதிரி எல்லாத்தையும் கப்பு கப்புன்னு சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப கிரேவிங்ஸா இருக்குன்னா கொஞ்சம் அளவா ஒரு சில நேரம் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறுநாள் உங்களோட வேலையை கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவனியும் அது கூட கொள்ளையும் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு கஞ்சி மாதிரி பண்ணி குடிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, தொப்பைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை வேக வச்சு அது கூட கேரளா சம்மந்தின்னு சொல்லுவோம்ல, இந்த துவையில தான், அதை வச்சு சாப்பிட்டேன் சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா ஹெல்தியான விஷயத்த அளவா எடுத்துக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லதுதான். அதுக்கப்புறம் கனகாக்கா வந்து சொன்னீங்க, பிள்ளைங்களை வந்து அளவிடாதமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்கதான் என்ன வந்து அளவிடுறாங்கக்கா. அப்படிதான், என்ன சொல்றது, அவங்களுக்கு பஞ்சாயத்து வைக்கிறதே டைம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க கூடாது. மாம்பழம் இந்த மாதிரி அதிக இனிப்புள்ள வாழைப்பழம் இதெல்லாமே கூட சாப்பிடக்கூடாது நம்ம. அதுக்கப்புறம்
சத்து மாவு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸ்கூல்ல கொடுக்குற சத்து மாவுல எல்லாம் சுகர் வந்து ஆடடா இருக்கும். ஸோ சாப்பிடாதீங்க. வீட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு கஞ்சி மாதிரி பண்ணி வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிதான் நிறைய தண்ணி குடிங்க, நல்லா வாக்கிங் போங்க. இதெல்லாமே ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ கவலையே படாதீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யாராவது பேர் வந்து விட்டுட்டேன்னா கோவப்படாதீங்க. எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அண்ட் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே வந்து நல்லா ஃபேஸ் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதாங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 60.85 வந்து இருக்குது. ஸோ நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கணும். இன்ச்சஸ்லயாவது ஏதாவது லாஸ் வந்து இருக்கும். சரிங்களா? உடனே நமக்கு வந்து வெயிட் கம்மி ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. சரிங்களா? இன்னைக்கு வந்து இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் வந்து பண்றேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா டீ தூள் கொஞ்சமா போடணும். ஒரு கையில லைட்டா எடுத்து போட்டுட்டு அது கூட இஞ்சி நல்லா தட்டி சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா கொதிச்சுச்சுன்னா வச்சுக்கோங்க, சாறு இறங்கி இருக்கும். இது வந்து வித்தவுட் சுகர் தான் வந்து எடுத்துக்க போறோம். சரிங்களா? நிறைய பேர் தேன் வந்து கலந்து குடிக்கலாமா அப்படிங்கிறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேன்லாம் வந்து பியூராவே இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையான இனிப்பையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் சொல்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து காலையில வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தம்பி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலைல எந்திரிக்கும் போதே குளிர் வேற ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரியே இருந்ததா. ஸோ குட்டி குட்டி தோசை பையில அதை பண்ணிட்டு சைட்ல வந்து பாலும் வந்து காய்ச்சிட்டு தம்பிக்கு வந்து கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோசை கூட இட்லி பொடி வச்சு கொடுத்தாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு மாதிரியா அவனுக்கு 7:15 மணிக்கெல்லாம் கிளம்பணும். 7:30 மணிக்கு ஸ்கூலு. ஸோ அதனாலதான் இது மாதிரி அவனுக்கு பிடிச்சது வேறன்றனால வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி 3 தோசை வச்சு அவனுக்கு வந்து காலையில வந்து ஊட்டி வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாலும் வந்து கொஞ்சமா வந்து ஆத்தி கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து பசிக்கும் இல்லையா? என் கொண்டை இருக்கிறத பாருங்களேன். காலையில படபடன்னு பண்ணிட்டு இருந்தேன். வெளியில எவ்வளவு குளிர் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். தம்பிக்கு நல்லா குள்ளாலாம் போட்டு வந்து சொட்டெல்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா சரி எல்லாருக்குமே வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும்னா சரி மதியம் லஞ்சுக்குள்ளதை பண்ணிடலாம் இப்பயே அப்படின்ற மாதிரி சாதம் வந்து ஒரு சைடு வந்து ஒலையை வந்து அரிசியை களைஞ்சு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி நேற்று வந்து வாங்கிட்டு இருந்தாங்களா ஃப்ரெஷ்ஷா. சரி முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு குளிர்காலம்ன்றனால முள்ளங்கிலாம் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையோடய வந்து கிடைக்கும். ஸோ வந்து குக்கர்ல வந்து சாம்பார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ துவரம் பருப்பையும் பாசி பருப்பையும் வந்து சேர்த்துறேன். கொஞ்சமா பாசி பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் அது வந்து அதுல வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நல்லா கண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே வந்து சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா முள்ளங்கியை நல்லா ரவுண்டா வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி தாங்க முள்ளங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து மத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாய் தூள், அவ்வளவுதான். நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. நான் வேற எதுவும் சாம்பார் மசாலாலாம் சேர்க்க மாட்டேங்க. இதுதான். அதுக்கப்புறமா வந்து அது கூட வந்து புளி கொஞ்சம் கரைச்சி ஊத்தினாதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து விசில் விடுறான். ஒரு 2 விசில் விட்டாவே கரெக்டா வந்து இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சோறு வந்து வெந்துட்டு இருக்கு பாருங்களேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அரிசி டக்குன்னு வந்து வெந்துருது. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து வடிச்சு விடலாம்னு சொல்லிட்டு வடிச்சு விட்டுட்டு இந்த சைடு குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோறு வடிச்ச நல்லா வந்து கிளறிட்டு காலையில காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம். ஸோ அந்த காஃபி தான் வந்து போட்டேன். காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் தான் டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இது இருக்கு இல்லையா மதியம் லஞ்ச் வேலையை காலைல முடிச்சாச்சு இல்லையா, டோஸ்ட் பண்ணையிலே லைட்டா வந்து கறியிருச்சு பாருங்க. அப்புறம் அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து டோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 4 பிரெட் வச்சு கொடுத்தேன். அதுல ஒரு பிரெட் பேலன்ஸ் வச்சிருந்தாங்க, சாப்பிட முடியாது. ஸோ ப்ரௌன் பிரெட் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு வந்து வெயிட் லாஸ் டைப்ல ஃபில்லிங்கா இருக்கும். சரிங்களா? கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மாச்சிக்கு அதுக்கப்புறம் முள்ளங்கி கீரையை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இது பண்ணாங்க. அது வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் ஆகும். அதை வந்து ஆஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வந்துட்டு அப்புறம் பக்கத்துல வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு வந்து போட்டு வச்சாச்சு. சிம்பிளா வந்து ரெடி ஆயிடும் இல்லையா சாம்பார். கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூணலாம் அல்டிமேட்டா இருக்கும். யாருக்கெல்லாம் முள்ளங்கி சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கீரை எல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கேரட் ஒரு நச்சிருது அதை
வெங்காயம் வந்து துருவிடலாம்னு சொல்லிட்டு அதை துருவிட்டேன். கொஞ்சம் பெருசா தான் துருவி இருக்கேன் பாருங்களேன். இதை வந்து சின்னதா பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து வெடிக்க விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வரமிளகாயை வச்சு தாளிச்சு விட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேரட் துருவி வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து டக்குன்னு வதங்கிரும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு கடைசியா இன்னொரு கிண்டி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், லைட்டா மூடி போட்டு தான் நான் வந்து வேக வைப்பேன். சிம்ல வச்சு பண்ணோம்னாவே டக்குன்னு குயிக்கா வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதாங்க, சூப்பரான கேரட் பொரியல் வந்து ரெடிச்சா. ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் கேரட் பொரியல்லாம் வச்சு எனக்கு இந்த மாதிரி கொடுத்து விடணும்னு ஆசை இருக்கும். கொஞ்சம் டைமும் வேணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள டைம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலதான் லஞ்ச் பாக்ஸ்க்கு அதையே கொடுத்து விடுறது. அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு அப்புறம் பாருங்களேன், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சூப்பரானதுங்க. கேரட் பொரியல் இருந்துச்சுல, அது ஒரு 2 முட்டை வந்து உடச்சு ஊத்தினேன். அதுக்கப்புறம் சரி இன்னொரு முட்டையும் உடச்சு ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு முட்டையும் உடச்சு ஊத்திட்டு அதுல வந்து மிளகுத்தூள் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிளா வந்து ரெடி ஆயிடுங்களா. இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டோ இல்ல மதிய லஞ்சுக்கு ஒரு போர்ஷனாவோ இல்லைன்னா நைட் டின்னருக்கோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் சரிங்களா. அதனாலதான் சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பாதி கொஞ்சம் வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் வச்சு நீங்க வந்து செய்யலாம் சரிங்களா. காளான், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு, இந்த மாதிரி எந்த காய்கறி வச்சு வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டேங்க கம்ப்ளீட்டா. டெய்லியும் வந்து தொடச்சிடுவேன். இந்த கார்ட் மேல எல்லாம் லைட்டா தூசி எப்பவுமே இருக்கும். நான் ஏன்னா பிள்ளைங்க விளையாண்டுட்டே இருக்காங்க, இவங்க வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் 10 தடவை கூட்டிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்றது, பிள்ளைங்க அப்படிதானே. அதுக்கப்புறம் கீரையும் வந்து ஆஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் தண்டையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இனி அடுத்தடுத்து வேலைகள் வந்து பண்ணணும். இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டேன்றனால பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து 12:30 மணிக்கு தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ள மற்ற வேலைகளையும் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னலே அந்த சாங், அமரன் சாங் தாங்க கேட்டுட்டு இருக்கேன். அவனும் வந்து அழகா வந்து குட்டி பையன் பாடிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு இல்லையா அந்த சாங். கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை கேட்டுட்டே வந்து சரி அம்மாச்சிக்கு வந்து எப்பயும் 11 மணிக்கு மேல காஃபி வந்து போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து போட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ல குட்டி பையனையும் வந்து கிளப்பிக்கிட்டே வந்து இருப்பேன். அவனையும் ட்ரெஸ் பண்ணணும்ல, நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிருப்பேன். அம்மாச்சிக்கு போய் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சா அதை கழுவிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு. அப்புறம் வந்து கீரை மட்டும் தானே வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரே எல்லாம் எடுத்து கழுவிடணுங்க. ஏன்னா அந்த ட்ரே வந்து ஒரு 2 நாள் நீங்க விட்டுட்டோம்னாலும் வீசி போயிடும். ஸோ அதனால அதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு நல்லா கீழெல்லாம் கழுவிட்டு நல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேன். இவர் வந்து சொட்டு இதெல்லாம் போட்டு கிளம்பிட்டாரு பாத்தீங்களா. அப்புறம் வந்து 12:30 மணின்றனால ஆட்டோக்கார பையாக்கு இன்னொரு பொண்ணையும் கூட்டு வர்ற டைம். ஸோ நாங்க வந்து 2 பேர் சேர்ந்தே வந்து அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்தோம்னா தருண் வந்து இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா வந்து. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டேக்காக ஒரு சமோசா, லட்டு, அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் காரசேவு மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா நொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கான் பாருங்களேன். அதை வந்து பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி மிஷின்ல துணியை போடலான்னு போனேன். கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அதை போடாம வச்சுட்டு நேற்று காயப்பட்ட துணி மட்டும் எடுத்துட்டு கீழே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீரையை வாஷ் பண்ணிட்டு பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த முள்ளங்கி கீரை வந்து ரொம்ப சத்து அதிகங்க, கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நான் ஊர்ல எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்கேன், அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. கிடைச்சதுன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. நான் வந்து நல்லா தண்டு கொஞ்சம் நுனியில இருக்க தண்டை மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மேல போச்சுன்னா கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்கும். அதனால தனியா கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு வதக்கிக்கிறேன். ஏன்னா அப்புறம் கீரையோட சேர்த்து போட்டோம்னா தண்டு நறுச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கீரையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கடைசியா தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா உப்பு வந்து அதிகமா போயிடும். ஏன்னா நம்ம கீரை வந்து அதிகமா தெரியுதுன்ட்டு போட்டுருவோம். வதங்கினதுக்கு போட்டாதான் அடுத்து போகாமலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டா கடைசியா போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இதுல தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் இருக்கனால முடிஞ்ச வரை தேங்காய் எல்லாம் சேர்க்காம சாப்பிடுறது இன்னுமே நல்லது. நிறைய வந்து நம்ம சாப்பிட முடியும். அம்மாச்சிக்கு வந்து அதுக்கப்புறம் சாம்பார், கீரை பொரியல் எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு தம்பிங்களுக்கும் வந்து சாம்பார் சாதத்தை ஊட்டிட்டு இருக்கீங்க பாருங்களேன். பெரியவனுக்கு ஊட்டிட்டு இருக்கேன், சின்னவன் நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கான். எல்லார் வீட்லயும் இது நடக்கும் கண்டிப்பா. பெரிய பிள்ளைங்க ஆக நம்மள வந்து ஊட்டுறதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. இவரு சின்னவர் நானா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நமக்கு மதிய லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அவல் வந்து எடுத்திருக்கேங்க. ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வந்து வைக்கணும். வச்சோம்னா ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி அழகா பொழுன்னு வந்துடும். அவ்வளவுதான். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பார் கூட வச்சு சாப்பிட போறோம் சரிங்களா. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
நிறைய வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கியை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூட வந்து முள்ளங்கி கீரையும் வச்சு அப்புறம் அவல் வச்சு சூடா சாப்பிட்டேன். திருப்பியும் கூட நான் வந்து முள்ளங்கி எடுத்து வச்சு சாப்பிட்டேன். ஸோ முள்ளங்கி இந்த மாதிரி நீர்க்காய்கள் ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கு. நிறையாவும் சாப்பிடலாம் சரிங்களா. அதனாலதான் சொல்றேன். அந்த மெயின் போர்ஷனா எடுக்கிறோம் அவல் ரவை இந்த மாதிரி இதை வந்து கம்மியா எடுத்துக்கிட்டு காய்கறி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. இடையில எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பிளாக் காஃபி வச்சுட்டு கொஞ்சம் பாப்கார்ன் வச்சு சூப்பரா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். இன்னைக்கு வந்து 5 மணி தான் ஆகுது. எந்த அளவுக்கு இருட்டிச்சுன்னு பாருங்களேன். ஒரு 5ல இருந்து 5:30 வரைக்கும் நல்லா வந்து வாக்கிங் வந்து போனேன். நீங்க 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கு காஃபி போட போறேங்க. கேஸ் வந்து தீந்துருச்சு. இது வரைக்கும் கேஸ் நான் மாட்டினதே இல்லை. ஹஸ்பண்ட் இல்லைனாலும் செக்யூரிட்டி கார்டை தான் வந்து கூப்பிடுவேன். இன்னைக்கு வந்திருக்கவரும் ரொம்ப வயசானவரா இருக்காரு. அவரால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நானே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்க அந்த கயரும் இல்லாம போச்சுங்க. அப்புறம் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாட்டி ஹஸ்பண்டும் வந்து வந்துட்டாங்க. சில்ட்ரன்ஸ் டேனால பிள்ளைங்களுக்கு வந்து 2 கார் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிள்ளைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து மீன் வந்து வாங்கிடுறேன். அதனால மீன் குழம்பு தான் வந்து வைக்க போறேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு லைட்டா கீரி எடுத்திருக்கேன் பாருங்க. இங்க வந்து இதை வந்து ஐலா மீன்னு சொல்லுவாங்க. வந்து அதெல்லாம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து சிம்பிளா தாங்க வந்து பண்ணுவேன். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து லைட்டா எடுத்துக்கிட்டு வெந்தயம் வந்து அதிகமா சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு ஒரு வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு வந்து நல்லா தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இல்லையா. பூண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அதை போட்டு வந்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும்னா சீக்கிரமா வந்து வதக்கிடும் இல்லையா. அதான் இப்போ வந்து நாங்க வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகவும் புளிப்பு கொஞ்சம் அதிகமா வச்சுதான் மீன் குழம்பு வந்து சாப்பிடுவோம். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்காய் எல்லாம் நாங்க வந்து யூஸே பண்ண மாட்டோம். அப்புறம் தக்காளி வதனதுக்கு அப்புறமா வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க காரத்துக்கு செம்மையா இருக்கும். அதுல எல்லாமே சேர்த்துருப்போம் இல்லையா. அதுவே போதும். அவ்வளவுதான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே சுருள வதக்கிட்டு அப்புறமா வந்து புளியை வந்து கரைச்சி ஊத்திக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரா கலர்ஃபுல்லா வந்து ரெடியா இருக்கு பாருங்களேன். இதை வந்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மூடியை போட்டு கொதிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். டைம் வேற ஆயிடுச்சு. எனக்கு வேற டின்னர் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டபடபன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது பொரிக்கலாம் பண்ணலைங்க. எல்லாமே குழம்பு வச்சிட்டோம்னா 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க வந்து கார்த்திகை 1க்கு மாலை போட போறாங்க. கார்த்திகை 2 அன்னைக்கு நினைக்கிறேன் என்னோட குழந்தன் வந்து மாலை போட போறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு. ஸோ அதனாலதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் துணி வந்து அள்ளி போட்டது மடிக்கவே இல்லைங்க. நான் மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இன்னைக்கு டியூஷன் கிடையாது. அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜ்ல ஏதோ ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னதுனால இன்னைக்கும் தம்பிக்கு வந்து நான் ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டின்னர் எடுத்துக்க போறேன். இன்னைக்கு வந்து 7 மணி ஆயிடுச்சு. 3 துண்டு மீன் வந்து குழம்புல போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு வெள்ளரிக்காய் வந்து பெருசா எடுத்துக்கிறேன். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். நைட் நேரத்துல நல்லா ஒரு ப்ரோட்டீன் வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். முட்டை இந்த மாதிரிலாம் நல்லா வந்து ஃபில்லிங்கா இருக்கும். உங்களுக்கு பசிக்காது. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கும் இந்த சாம்பார் மீன் குழம்புலாம் வச்சு ஓட்டியாச்சுங்க. அதுக்கப்புறமா பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சுட்டு சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் சூடு பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு வந்து காலையில ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சுட்டு கடைசியா வந்து தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ பிளாக் காஃபி நிறைய தண்ணி குடிங்க. வேற எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அந்த 6 to 7க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க சாப்பிட்றத. சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.